அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 2. பூமண்டலத்தின் பிரிவுகள். குருவே, இனி பூமியை பற்றி கூறி அருளுங்கள் என்று கேட்டார் மைத்ரேயர். மைத்ரேயரே, இது பற்றி விரிவாக கூற அநேகாயிரம் ஆண்டுகள் போதாது. ஆயினும் நீர் கேட்டதற்காக மிக மிக சுருக்கமாக கூறுகிறேன். இப்பூமியானது ஐம்பூதம் விபூவம் பிளாகசத்வம் குஷத்வீபம் கிருஜத்வீபம் சாகத்வீபம் புஷ்கரத் வீபம் என 7 துவீபங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 7 தீபங்களும் உப்பு, கரும்புச்சாறு, கல், நெய், தயிர், பால், சுத்த நீர் என்ற 7 சமுத்திரங்களால் சூழப்பட்டன. ஐம்புத் வீபம் என்றல்லவருக்கு நடுவில் இருக்கிறது. அதன் நடுவில் மேரு என்ற ஸ்வர்ணன் மலை உள்ளது. இதற்கு தென் திசையில் இமவான், ஏமக்கூடம், நிஷதம் ஆகிய 3 மலைகளும், வடதுபுறத்தில் நீலம், ஸ்வேதம், ஸ்ருங்கி ஆகிய 3 மலைகளும் உள்ளன. இந்த ஐம்புத்வீபத்தில் முதல் பாரதவர்த்தம், அடுத்து கிருபாசம், அடுத்து கரிவருஷம் 3ம் மேருவின் தெற்கே உள்ளவை. ரம்பிக வருஷம், கிரம்ம வருஷம், குரு வருஷம் ஆகிய 3ம் வடக்கில் உள்ளவை. மேருவை சுற்றியுள்ள பூமி இலாவருஷம் என்றும் சொல்லப்படும். இலாவிருத வருஷத்தில் 4 மலைகள் உள்ளன. கிழக்கே மந்தாரமும், தெற்கில் கந்தானமும், மேற்கில் விபுலமும், வடக்கில் ஸ்வர்பாசுபமும் மாதனமும் உள்ளன. அம்மலைகளில் கடம்பு, நாவல், அத்தி, ஆல் போன்ற மரங்கள் உள்ளன. அந்த நாவல் மரத்தால்தான் இத்தீவு ஐம்புத்தீவு என்று பெயர் உண்டானது. அந்த மரத்தின் பழங்கள் அருகே ஓடிய நதியில் விழுவதால் அந்நதிக்கு ஜம்பு நதி என்ற பெயர் உண்டானது. அந்த நதியின் நீரை குடிப்பவர்கள் ஆரோக்கியம் மிக்கவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு நோய்கள் உண்டாவதில்லை. அந்த இடத்தில் உள்ள மண் அந்த ரசத்தில் நனைந்து காற்றினால் உலர்ந்து ஜம்போ நனம் என்ற பெயரை கொண்டது. அங்கு பெரும் பெரும் சித்தர்கள் வாழ்கின்றன. மேருமலைக்கு கிழக்கில் பத்திரஸ்வ வருஷமும், மேற்கில் கேதுமல வருஷமும் இருக்கின்றன. மேருவின் 4 திசையிலும் 4 வனங்கள் உள்ளன. அங்கு 4 ஏரிகளும் உண்டு. மைத்ரேயரே, மேருவுக்கு மேல் பிரம்மாவின் மாபெரும் பட்டணம் இருக்கிறது. அதனை சுற்றி 8 திசைகளிலும் லோகபாலகர் 8 பேருக்கும் பெரிய பட்டணங்கள் இருக்கின்றன. மகாவிஷ்ணுவின் பாதத்தில் இருந்து உதித்த கங்கா நதி ஆகாசத்தில் இருந்து சந்திர மண்டலத்தில் விழுந்து பின் மேருவின் மீது இருக்கும் பிரம்மாவனுடைய நகரத்திற்கு 4 புறமும் 4 பிரிவாக விழுந்து சீதை, அழக, நத்தை, சச்சு, பத்திரை என்ற பெயர்கள் பெற்று விளங்குகின்றன. சீதை நதி ஆகாய மார்க்கத்திலிருந்து இறங்கி சமுத்திரத்தை அடைகிறது. அகலநத்தை நதி 7 பிரிவுகளாக பிரிந்து சமுத்திரங்களை அடைகிறது. சச்சு என்ற நதி மேற்கு மலைகளில் கடந்து சமுத்திரத்தில் சென்றடைகிறது. பத்திரை என்ற நதி வடமலைகளில் வழியாக கடலை அடைகின்றது. மாலியவர்து, கந்தாமனம் என்ற மலைகள் நீல நிரச மலைகளின் அளவிலான இருக்கின்றன. அவற்றை தழுவி மேருமலை உள்ளது. பாரதகேது, மாலபத்திரசுப மலைகள் எல்லாம் புறமலைகளாகும். ஜடரம், ஏமக்கூடம் என்ற மலைகள் தெற்கு வடக்காக தென்புற எல்லை மலைகளாக இருக்கின்றன. கந்தமாதகம், கைலாயம் என்ற 2 மலைகளும் கிழக்கு திசையின் எல்லை மலைகளாக நீண்ட சமுத்திரத்தின் நடுவில் உள்ளன. நிரஸ்தம்,
பாரியாத்திரம் என்ற மலைகள் மேல் திசையின் எல்லை மலைகளாக உள்ளன. சிருங்கம், ஜானுதி என்ற மலைகள் நீண்ட சமுத்திரம் வரை சென்று வடக்கெல்லை மலைகளாக உள்ளன. இவ்வாறு எல்லைகளில் 2000 மலைகள் உள்ளன. இவற்றிற்கிடையே ஸ்ரீவனம், கிம்சுபனம், நலவனம், சாகிராத்திரம் என்ற செழிப்பான காடுகள் உள்ளன. அங்கு மகாலட்சுமி, விஷ்ணு, அக்னி, சூரியன் முதலிய தேவர்களின் வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. அம்மலை சாரலில் யசாதிகள் கீதம் இசைத்து நடனமாடி கொண்டிருப்பார்கள். இவை பூலோக சொர்க்கங்களாகும். இங்கு புண்ணியவான்கள் சென்று தங்குவர். ஏனையோர் பல பிறவிகளை எடுத்தாலும் போய்ச் சேர மாட்டார்கள். இங்கெல்லாம் மகாவிஷ்ணு பகவான் எழுந்தருளிக்கிறார். இங்குள்ள மக்கள் எந்தவிதமான துன்பங்களும் இல்லாமல் 11,000 வருடங்கள் இன்பமாக வாழ்வார்கள். இங்கு மழை பெய்வதில்லை. ஆற்று நீர் எல்லா தேவதைகளையும் பூர்த்தி செய்யும். அங்குள்ள மலைகளில் வற்றாத நீரூற்று ஒன்று உள்ளது என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்ப்போம்.